லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் இது. இப்போ சைனா டவுன் பார்த்து போயிட்டு இருக்கோம். அதான் சைனா டவுனு. இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் சைனா டவுனை வந்து குறிக்கும். எங்க பார்த்தாலும் இந்த ரெட் லேண்டன்ஸை வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. அதாவது ரெட்னா என்னன்னா சைனீஸ் கல்ச்சர்ல வந்து அது லக்கி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குட் ஃபார்ச்சூன், ஹாப்பினஸ், சக்சஸ் இதெல்லாமே கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் லேண்டன்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. சைனீஸ் நியூ இயர் லேண்டன் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக லேண்டன்ஸ் மாட்டி வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. அதாவது ஈவில் ஸ்பிரிட்ஸை தடுத்து பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரதுக்காக இது வச்சிருக்காங்களாமா. அடடா, சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர் பஜ்ஜி போண்டா மாதிரி. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான் இருக்குது. பட் ஆனால் இதில் பாதி ஹாஃப் குக்டாக இருக்கும். அதான் பிரச்சனையே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா லூ ஃபுங் சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. பேர் சூப்பராக இருக்குல்ல, லூ ஃபுங். சைனாக்காரங்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே தான், சைனீஸ்ல இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருப்பாங்க ரெஸ்டாரண்ட் பேர்லாம். சைனா டவுனுக்கு வரும்போது நாங்கள் எப்பவுமே போகிற ஒரு கடை இருக்குது. ஏன்னா அங்கே மட்டும்தான் நல்லா ஃப்ரைடு சிக்கனாக கிடைக்கும். மற்ற இடத்துல ஒழுங்காக ஃப்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மாதிரி ஹாஃப் குக்டு மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் எப்பவுமே ஒரு கடை, எங்களோட ஒரு ஃபேவரட் கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி KFC மாதிரியே இருக்கும். அதனால் அங்கே தான் நாங்கள் போய் வாங்கலான் இருக்கோம். ப்ளஸ் அவங்க வந்து மசாலாஸ் வந்து நல்லா போட்டு தருவாங்க. இந்த அவங்க யூஸ் பண்ணுற அந்த மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், நாங்கள் காட்டுறோம். இதுதான் நம்மளோட கடை, ஃபுட் ஃப்ரெண்ட் டீப் ஃப்ரைடு சிக்கன் பிரெஸ்ட் அண்ட் டபுள் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம மசாலா எல்லாம் தூவி சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் சிக்கனு. ஆக்சுவலாக இன்னைக்கு இப்போ கம்மியாக இருக்குது. ஏன்னா காலைல மத்தியானம் ஆயிடுச்சு, 12 மணி தான் ஆகுது. ஸோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யூகேல பல இடங்களில் சைனா டவுன் இருக்குது. பட் ஆனால் இங்கே லண்டனில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெருசு. பல ஸ்ட்ரீட்டு, நிறைய ஸ்ட்ரீட் இவங்க கவர் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப, அதாவது சிட்டி சென்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதாவது பிக்கடலி சர்க்கஸ், லெஸ்டர் ஸ்கொயர் இதுக்கெல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ சிட்டி சென்டர்லேயே இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா ஈவினிங் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். காலையில் ஒரு மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடியே வந்திருக்கேன் நான், முன்னாடி பல வாட்டி வந்திருக்கோம் நாங்கள். ஆனால் அந்த டைமில் வந்தப்போ பயங்கர கூட்டமாக இருந்தது. இங்கெல்லாம் வந்து பெரிய கியூ இது பாருங்க. இப்போ கியூ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கடைக்கு முன்னாடி. ஸோ ஈவினிங் வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாச்சும் நிற்க வேண்டி வரும் நம்ம கியூவில். அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கும், அவ்வளோ மக்கள் இதை வந்து விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே வெயிட் பண்ண ஆரம்பிச்சு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. உள்ளதான் இருக்கா, அதை வாங்குறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே பீக் டைம்லாம் எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கடைச்சாச்சு. இதுதான் நம்ம எதிர்பார்த்து வாங்கின சிக்கன் ஃப்ரைடு, டீப் ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்ன். நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. மற்றெல்லாம் ஒரு மாதிரி பாருங்க. இங்கே தெரிஞ்சு பாருங்கள், இந்த சிக்கன் பிசார்னு இருக்குது பாருங்கள். இதான் நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்குவோம். இது ரொம்பவே கேவலமாக இருக்குது. அதனால நீங்கள் அது வாங்கிடுங்க, பாப்கார்ன் சிக்கன். இதுக்காகவே நான் லண்டன் வருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க பாருங்க. இந்த இடம் வந்து டோனட் செய்கிற இடம். பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்னு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் இது பாருங்க. கூட்டமே நிற்குது பார்க்குறதுக்கு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. நம்ம கண் முன்னாடி வச்சு செய்வாங்க பாருங்க. அவ்வளோ அழகாக செய்கிறாங்க. அது செய்கிறது நம்ம ஊர் அக்கா மாதிரி தான் இருக்காங்க. அழகாக செய்ய கற்றுக்கிட்டாங்க பாருங்க. அடடா, கொடி பிடிச்சி. ஓகே இவங்களாம் வந்து அந்த இது ஒரு பெரிய டீமே இருக்கும் முன்னாடி. இவங்க யாரும் மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சி நடப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த கொடி பிடிச்சி நடக்க, யாருமே மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பன்சிக் இது அனதர் ஸ்பாட்டு. இது வந்து கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. பன்சிக் ஹாட் டாக். இதுதான் பொட்டேட்டோ அண்ட் மோசரெல்லா கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. பன்சிக் ஹாட் டாக்னு சொல்லுவாங்க. இங்கே லண்டனில் இருக்குது. எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கலப்பா. அதனால் நான் இந்த பாப்கார்ன் சிக்கனை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெளியே ரொம்ப பிஸியாக இருக்குது. பிஸியாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த லைன்லாம் தீங்கி ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவ்வளோ க்யூராக இல்லை. ஏன்னா காலையில் தான் இருக்குது. ஈவினிங் தான் பயங்கர கூட்டம். இந்த சைனா ஸ்ட்ரீட் வரீங்கன்னா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பன்சிக்னு ஒரு இடம், அதாவது கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்.
அது கிடைக்கிற ஒரு இடம். அந்த கொரியன் ஃபுட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டோனட் வாங்கணுன்றா, எல்லாத்தையும் சாப்பிட்றாப்பா, எனக்கு வயர் ரொம்ப சிப்பு. என்ன பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பண்ணு மாதிரியே இருக்குது, இதுதான் டோனட்னு சொல்கிறாங்களா? சரி உள்ளே போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. எல்லாத்தையுமே வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த மெனுவை பார்த்தா 10 பவுண்டு கீழே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகே, ஒரு வாட்டி தானே ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஒரு பிஸ்தா போட்ட டோனட் ஒன்று இருந்தது, அதை வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். வந்து விட்டதே. சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பு ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோம். அதுவும் வந்து சைனா டவுனுக்குள்ள தான் இது. சைனா டவுனில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அதுதான் அது. இது இங்கே வந்தால் நாங்கள் இங்கேருந்து எப்பவுமே வாங்குவோம் ஐஸ்கிரீம். சைனா டவுன் வரும்போது நாங்கள் வந்து எப்பவுமே பபுள் டீ வாங்குவோம். அதுதான் இந்த இடத்துல தான் வாங்குவோம். கப்புச்சா பபுள் டீன்னு ஒரு இடம். ஸோ நான் வாங்கினது இது வந்து டான் லிச்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வரும்போது சைனா டவுன் வரீங்கன்னா இந்த ட்ரிங்க் வாங்கி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த ஃபேமஸ் ஹாரி பாட்டர் தியேட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஏரியா. உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன படம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட், ஃபேமஸான ஜங்ஷன் கூட. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரிட்டிஷ் மியூசியத்தை பற்றி பார்ப்போம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நம்மளோட தமிழ்நாட்டு பொக்கிஷங்கள் நிறையவே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரை குட் பை.